வாங்க சிரிக்கலாம். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா என்டர்டைன்மெண்ட் பண்ண போற 10 கடி ஜோக்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கடி ஜோக்குள்ள போலாம். 3, 2, 1. ஃபர்ஸ்ட் கடி ஜோக்கு. அம்மா எனக்கு ராத்திரியில ஸ்கூலுக்கு போகாம ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்னடா புது கதையா இருக்குது? ராத்திரியில எந்த ஸ்கூலை திறந்து வச்சிருக்காங்க? எந்த ஸ்கூலையும் திறந்தெல்லாம் வச்சிருக்கலாமா? அப்பதானே ஸ்கூல் எல்லாம் மூடி இருக்கும். போன கடிஜோக் வீடியோவில் ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு ஒன்று போட்டிருந்தேன்ல. ஸ்க்ரீனில் தெரிகிற அட்டவணையை பார்த்துட்டு இதில் உள்ள தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கான விடைகளை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். கனிமொழி, மொழி, கனமழை, மழை, மணிக்கூண்டு, கூண்டு, மணி, கூழாங்கல், பகட்டு, கல், நெடுநல் வாடை, இன்று போய் நாளை வா, நாளை, முன்னிலை, தலைமை ஆசிரியர், ஆசிரியர், தலைமை, ஆபத்து, 10, புதுமை, தலைவலி, கரி, வலி, தலை, வானூர்தி, குரல், முள், வாடை. இப்படி விடைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அடுத்த கடிஜோக்குள்ளே போகலாம். ரெண்டாவது கடி ஜோக்கு. இன்னைக்கு எக்ஸாம் எப்படிடா எழுதுன? அந்த கதையாப்பா. இல்லடா எக்ஸாம் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது பென்சிலு, பேனா, ரப்பரு எல்லாத்தையும் எடுத்துட்டு போனேன்ப்பா. ஆனா முக்கியமானதை மறந்துட்டு போயிட்டேன். அதான் எல்லாம் இருக்குல்ல, வேற என்னது? படிச்சதப்பா. போன கடிஜோக் வீடியோவில் ஒரு தமிழ் புதிர் பாடல் ஒன்று போட்டிருந்தேன்ல. அது என்ன சாங்னா, சக்கரை நிலவே, நிலவே காணும்போது கரைந்தாயே. அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, அந்த சாங் தான். மூணாவது கடி ஜோக்கு. ஷின்சான், ஷின்சான், அந்த ஃபோன் எடுத்து என்னன்னு கேளுப்போ. போனே அடிக்கலையேம்மா. ஆமாம், அதை அடிக்கிற வரைக்கும் காத்திருக்கணுமா? நீயே போய் எடுத்தா குறைஞ்சி போயிடுவியாக்கும். யாரெல்லாம் நம்ம கடிஜோக்ஸ் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஹாய்னு ரிப்ளை பண்ணுறேன். நாலாவது கடி ஜோக்கு. ஏன் நீ எல்லாரும் ஓடுறாங்க? இது பேர் ஓட்டப்பந்தயம். கப்பு வாங்க ஓடுறாங்க. யார் கப்பு வாங்குவாங்க? யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க கப்பு வாங்குவாங்க. அப்புறம் எதுக்கு எல்லாரும் ஓடிட்டுருக்காங்க? ஒரு விடுகதை கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ விடுகதை கேட்குறேன். நல்லது சொல்வான் ஆனால் நாக்கு இல்லாதவன், அவன் யார்? அஞ்சாவது கடி ஜோக்கு. உன்னோட கதை என்னாச்சுடா? ஓட்டையா இருக்குன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. என்னது நிறைய ஓட்டை இருக்குன்னு உன்னோட கதையை திருப்பி அனுப்பிட்டாங்களா? சரி, உன்னோட கதை பேர் என்ன? சல்லடா. ஷின்சான் பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட்டும், டோரிமான் பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹார்ட்டும் கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஆறாவது கடி ஜோக்கு. அப்பா ரெண்டும் சேர்ந்தா எவ்வளோ? 4டா. இல்ல, ரெண்டும் சேர்ந்தா 22. போன கடிஜோக் வீடியோவில் ஒரு விடுகதை கேட்டிருந்தேன்ல. இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும், அவன் யாருன்னு. அதுக்கான விடை என்னன்னா தேல். ஏழாவது கடி ஜோக்கு. காமாக்குச்சி, வர வர எனக்கு வர்ற கனவு கூட டிவி நிகழ்ச்சி மாதிரியே ஆயிடுச்சு. ஏன் ஹாரி அப்படி சொல்கிறீங்க? என்னத்தை சொல்கிறது, கனவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட விளம்பரம் வருது. இன்றைக்கி ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு. ஸ்க்ரீனில் தெரிகிற அட்டவணையை பார்த்துக்கோங்க. அதில் நிறைய விலங்குகள் பெயர்கள் போட்டிருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் எத்தனை விடைகளை கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். எட்டாவது கடி ஜோக்கு. போனது தாண்டா கசாமா, இனிமே திரும்பி வரவே வராது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா, மனசை தளர விடாத. அப்படி என்ன போயிடுச்சுன்னு பெருசாக சொல்கிற? போன ஞாயிற்றுக்கிழமை தான். இன்றைக்கி ஒரு புதிர் பாடல். ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்துட்டு இது என்ன சாங்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான சாங் தான், சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்பதாவது கடி ஜோக்கு. ஆண்டி, உங்க வீட்டுக்கு போனேன்னா வீடு திறந்தே
இருந்துச்சு. ஆனா வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. எல்லாரும் எங்க போனீங்க? ஆமாடா ஷின்சான், என்னோட ஹஸ்பண்டு அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காரு. அவர்கிட்ட சாவி இல்லை, அதான் வீட்டை பூட்டாமலே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஒரு விடுகதை ஒன்று கேட்குறேன். அந்த விடுகதைக்கான ஆன்சரையும் இந்த வீடியோலேயே சொல்லிவிடுவேன். கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ விடுகதை கேட்குறேன். உடம்பில்லா ஒருவன் 10 சட்டை அணிந்திருப்பான், அவன் யார்? 1 2 3. அதுக்கான ஆன்சர் வெங்காயம். லாஸ்ட் 10வது கடிச்சோக்கு. எங்க நாய் சும்மா கத்ததான் செய்யும், கடிக்காது. பயப்படாம வா. குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு எதை வச்சு சொல்கிற? கேளு, குறைக்கிறது இல்லல்ல, ஆனா கடிக்குதுல்ல. இந்த கடி ஜோக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கடி ஜோக்ஸ் வீடியோவெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கடி ஜோக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.